ஆமா, விஸ்வநாதன் பொண்ணுக்கு எதிரா அந்த பையன் சார்பில் யார் ஆஜராக போறது? அப்பாவே பிள்ளைக்காக ஆஜராக போறாரு. ஆமா, அது எதுல போய் முடியும்? சட்டத்துல இருக்கிற சந்து பொந்து இண்டு இடுக்கெல்லாம் தயாநிதிக்கு அத்துப்படியாச்சே, விடுவாரா மனுஷன்? ஓஹோ, வேற வக்கீல வச்சா சவுந்தரா தேவியை ஜெயிக்க முடியாதுதான் அவரே ஆஜராகிறாரோ? தயாநிதியோட சகுந்தலா தேவி மோதுறது இதுதான் முத தடவை. இந்த கேஸோட அந்த அம்மா மவுசு குறையத்தான் போகுது. புலியை சிங்கமும் போராட போகுது. கொஞ்ச நாளைக்கு கோர்ட் அமக்களமா இருக்கும். நமக்கெல்லாம் நல்லா பொழுது போகும். இந்த வழக்கில் அட்வொகேட் தயாநிதியின் மகன் ராஜா மீது கோர்ட் குமாஸ்தா விஸ்வநாதனின் மகள் ராதா தனது வக்கீல் சகுந்தலா தேவியின் மூலம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார். ராஜா ராதாவை காதலித்து கல்யாணம் செய்து கொள்வதாக வாக்களித்தார் என்றும் அந்த அடிப்படையில் ராதா கர்ப்பமடைவதற்கு காரணமாக இருந்துவிட்டு பிறகு கல்யாணம் செய்து கொள்ள மறுத்துவிட்டார் என்றும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. Yes, you can proceed with the case. நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறில்லை. உண்மையை தவிர வேறில்லை. ராதா, இந்த ராஜாவை உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? எப்படி உங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு? யுவர் ஆனர், பெண் என்பவள் எப்பொழுதுமே வசப்படுகிறவள், அன்பு வசப்படுகிறவள், காதல் வசப்படுகிறவள், ஆண்கள் வசப்படுத்துகிறவர்கள். எந்த பெண்ணும் எந்த ஆணையும் வலை வீசி வளைத்து பிடித்து காதலிப்பதில்லை. காதலிக்கப்பட்ட பெண்கள் அதை நினைத்து ஏங்குவதுண்டு. ஆனால் அலைந்து திரிந்து காதலிப்பவர்கள் ஆண்கள் தான். யுவர் ஆனர், இந்த உண்மை அடிப்படையில் அப்பாவியும் அரியா பருவமும் கொண்ட 17 வயது மைனரான என் கட்சிக்காரர் ராதாவை குற்றம் சாட்டப்பட்ட இந்த ராஜா எப்படியோ காதல் வசப்படுத்தி விட்டார். ராஜா ராதாவை காதலித்தது அவள் அன்பை அடைய வேண்டும் என்பதற்காக அல்ல, அவள் அழகை அனுபவிக்க வேண்டும் என்ற வெறி. அந்த காம வெறிக்கு காதலின் பெயராலும் கல்யாண நம்பிக்கையாலும் என் கட்சிக்காரர் ராதா பலியானாள். யுவர் ஆனர், காதல் வேறு, காமம் வேறு. ஆணுடைய சரீர பசிக்கு பெண்ணுடைய உடல் தேவைப்படுகிறது. ராஜாவின் தேவை தீர்ந்து விட்டது. ராதாவுக்கு கல்யாணம் தேவைப்பட்டது. ராஜா தட்டி கழித்தார். ராதா கர்ப்பமானார். ராஜா கல்யாணத்திற்கு மறுத்துவிட்டார். ராதா பெற்றோரால் வெறுத்து ஒதுக்கப்பட்டாள். விதி என்ற வெள்ளத்தில் அவளை தள்ளிவிட்ட ராஜா நாளைக்கு வேறொரு பெண்ணை மணந்து கொண்டு உல்லாசப்பட ஓட்டப் போகிறார். இது என்ன நியாயம்? இது என்ன நீதி? யுவர் ஆனர், சென்ற டிசம்பர் 83 சென்னையில் நடந்த அனைத்து பெண்கள் சங்க மாநாட்டில் ஹைகோர்ட் நீதிபதி சொன்ன கருத்தை இங்கு நான் படித்து காட்ட வேண்டியது அவசியம் என்று கருதுகிறேன். பெண்களை மானபங்கப்படுத்துபவர்களுக்கு 10 ஆண்டு கடுங்காவல் ஜெயில் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் மிகவும் வரவேற்கத்தக்கது. இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் மானபங்கம் செய்யப்பட்டால் அவள் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை ஒவ்வொரு பெண்ணும் சிந்தித்து பொறுத்துக் கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். பெண்கள் இதுவரை ஆண்களுடைய கொடுமைகளை எதிர்த்து போராடியதில்லை. ஆனால் இப்போது பெண்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடும் காலம் வந்துவிட்டது. யுவர் ஆனர், அந்த காலகட்டத்தின் வழிகாட்டியாக வந்து நிற்கும் என் கட்சிக்காரருக்கு நியாயம் வழங்க வேண்டும். ஒரு மைனர் பெண்ணை மயக்கி கெடுத்து நம்பிக்கை துரோகம் செய்த இந்த குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்று மாண்புமிகு நீதிபதி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் தன் வாதத்தை எடுத்துக் கூறலாம். மைனர் ராதா, ஐ ஆப்ஜெக்ட் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல்
என் கட்சிக்காரரை கேலி செய்கிறார். அவள் பெயர் மைனர் ராதா அல்ல, வி ராதா அல்லது ராதா விஸ்வநாதன். யுவர் ஆனர், ராதா அப்பாவி, அரியா பருவம் கொண்ட மைனர் என்று வாதியின் வக்கீல் வர்ணித்தார். ராதா மைனர் என்பதால் ஏமாற்றப்பட்டார் என்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் இந்த வழக்கே தொடரப்பட்டிருக்கிறது. அதை எல்லோருக்கும் சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காகவே இவரை நான் அப்படி அழைத்தேன். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். மைனர் ராதா, அரியா பருவத்தில் இருக்கிற நீ ராஜாவை காதலிச்சது அறிஞ்சா அறியாமலா? நீங்க கேக்குறது எனக்கு சரியா புரியல. ராஜாவை நீ விரும்பித்தானே காதலிச்ச? ஆமா. எதுக்காக காதலிச்ச? கல்யாணம் செய்துக்கிறதுக்காக. ஏன் கல்யாணம் செய்துக்கணும்? நான் அவரை மனசார காதலிச்சேன். நீ காதலிச்சதுனால அவரை கல்யாணம் செய்துக்கணும்னு நினைச்சியா, இல்ல கல்யாணம் செய்துக்கணுங்கிற ஆசையினால காதலிச்சியா? கல்யாணம் செய்துக்கணுங்கிற எண்ணத்துலதான் காதலிச்சேன். எண்ணமா ஆசையா? எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. குட். ராஜாவை கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்பட்ட, அதனால காதலிச்சேங்கிற. ஏன் ராதா, அந்த இன்ஸ்டிடியூட்ல எத்தனையோ வாலிபர்கள் இருக்கும்போது ராஜாவை மட்டும் ஏன் கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்பட்ட? நல்லா இருக்கு சார் நீங்க கேக்குறது. அத்தனை பேரும் என்ன காதலிக்கலையே, அவர் ஒருத்தர் மட்டும்தான் என்ன காதலிக்கிறதா சொன்னாரு. ஓ அப்படியா? வேற யாரோ ஒருத்தர் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாலும் அவரை நீ கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்படுவ, அப்படித்தானே? இல்ல, கண்ட வாலிபர்களையோ நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதும் இல்ல, காதலிக்க நினைச்சதும் இல்ல. இந்த ராஜாவை மட்டும் ஏன் காதலிச்சே? ஏன் கல்யாணம் செய்துக்கணும்னு ஆசைப்பட்ட? ஏன்? என்ன என்ன ஏன்னா ராஜா பெரிய லட்சாதிபதியோட ஒரே பிள்ளை, காரு, பங்களா, எஸ்டேட் எல்லா வசதியும் இருக்கு. இவரை கல்யாணம் செய்துக்கிட்டா வேலைக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணிக்கலாம், நாளைக்கு ஒரு கிளப்புக்கு போகலாம், சௌரியத்தோட சமூகத்தை உயர்ந்த அந்தஸ்து இருக்கலாம். அதுக்காகத்தானே அவரை காதலிச்சேன், அதுக்காகத்தானே அவரை கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டேன். இல்ல இல்ல, இது போய். ஆமா ஆமா, இதுதான் உண்மை. மைனர் ராதா, நீ ராஜா கூட மோட்டார் சைக்கிளை சுத்தின இல்லையா? ஆமா. எங்கெல்லாம் போன? பார், பீச், ஹோட்டல், சினிமா தியேட்டர். அங்க எல்லாம் அவரோட இருந்தப்போ எப்பவாவது கல்யாண பேச்ச அவரா ஆரம்பிச்சாரா? அவரா ஏதாவது வாக்குறுதி கொடுத்தாரா? இல்ல. அப்போ கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே அவருக்கு இல்ல, உனக்குள்ள ஒரு ஆசை அப்படி இருந்திருக்கு இல்ல? ஏ மாதிரி அவருக்கும் அந்த எண்ணம் இருக்குன்னு தான் நான் நினைச்சேன். நீ மட்டும்தான் நினைச்ச, அவர் நினைக்கல, அதனால சொல்லல. அதுதான் உண்மை. இந்த உண்மை அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு. நோ 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 நோ. கௌரவங்கிற கோட்டுக்குள்ளேயே ராஜா நின்னுட்டாரு, நீ அதை தாண்டி கற்பனை உலகத்துக்கு போய் கனவு கண்டிருக்க இல்ல? வெல், யுவர் ஆனர், அப்பாவி, அரியா பருவம் கொண்ட மைனர் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட இந்த ராதா தரித்திர நிலையிலே இருந்தாலும் தந்திரக்காரி. வரதட்சணை கொடுத்து வாழ வைக்க முடியாத ஒரு வறுமையான குடும்பத்திலிருந்து விடுபடுவதற்காக திட்டம் வகுத்தாள். டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்டில் அத்தனை பேரிலும் ராஜா ஒருவனே லட்சாதிபதி என்பதை தெரிந்து கொண்டாள். அவரை பிடிப்பதற்காக காதல் என்னும் கண்ணி வைத்தால், கண்ட இடங்களுக்கு கூட்டிச் சென்றால், சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் கல்யாண பேச்சை எடுத்திருக்கிறாள். ஆனால் ராஜா அது சம்பந்தமாக வாயை திறக்கவே இல்லை என்பது வாதியின் வாக்குமூலத்திலிருந்து நன்றாக புரிகிறது. யுவர் ஆனர், இப்பொழுதுதான் என் வாதத்தின் முக்கியமான பகுதிக்கு நான் வருகிறேன். ஆவதும் பெண்ணால், அழிவதும் பெண்ணால். கண்ணகி பிறந்த அதே மண்ணில் தான் மாதவியும் பிறந்தாள். கோவலன் ஒரு உத்தம பத்னியின் கணவன் என்று தெரிந்திருந்தும் மாதவி அவனை மயக்கி வசப்படுத்தவில்லையா? அதே கலையை தான் கையாண்டிருக்கிறாள் இந்த மைனர் ராதா. கடற்கரைக்கு கூட்டிச் சென்றால், தன் அழகு மேனியை நீரிலே நனைய வைத்த அங்கங்களை படிச்சிட வைத்தாள். உல்லாச விடுதியின் அறைக்குள் அழைத்துச் சென்றால், அங்கே அந்த இரும்பு துண்டை இந்த காந்தம் இழுத்துக் கொண்டது. ஐ ஆப்ஜெக்ட் யுவர் ஆனர். குற்றவாளியின் வக்கீல் என் கட்சிக்காரரை தவறான திசைக்கு திருப்புகிறார். தகுந்த ஆதாரம் இல்லாமல் தலையை கால் என்றும் காலை வால் என்றும் கூறுகிறார். உண்மையை மறைத்து பெண்மையை இழிவுபடுத்துகிறார். நோ யுவர் ஆனர், நோ. பெண்களை பற்றி எந்த குறையையும் நானாக சொல்லவில்லை, கதைகளில் இருப்பதைத்தான் எடுத்துச் சொன்னேன். என் தாயும் பெண்ணே, தாரமும் பெண்ணே. நான் தலைகால் புரியாமல் பேசவில்லை, தகுந்த ஆதாரங்களோடு தான் வாதாடுகிறேன். யுவர் ஆனர், என் கட்சிக்கார மூலமாகவே நடந்த உண்மைகளை தாங்கள் அறிய செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. அதற்கு தங்களுடைய அனுமதியை கோருகிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ. மிஸ்டர் ராஜா, உங்களுக்கும் ராதாவுக்கும் என்ன உறவு, எப்படி தொடர்பு? டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட்ல ஒன்னா படிச்சதுல கொஞ்சம் பழக்கம். பழக்கம்னா? சாதாரண சிநேகிதம். நீங்க அவளை காதலிச்சீங்களா? இல்ல. கல்யாணம் செஞ்சுக்கிறதா சொன்னீங்களா? இல்லவே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது பிக்னிக் போனது உண்டா? உண்டு. எங்க? மகாபலிபுரம். எப்போ? 4 மாசத்துக்கு முன்னால. தேதி நானும் இருக்கா?
டிசம்பர் 5ஆம் தேதி. ஓ, அன்னைக்கு என்ன நடந்தது? ராதா என்ன பீச்சுக்கு கூட்டிட்டு போனேன். கடல்ல குளிக்கலாம்னு சொன்னா. எனக்கு நீச்சல் தெரியாதேன்னு சொன்னேன். திடீர்னு என்ன பிடிச்சி அலையில தள்ளிட்டா. அவளை என் மேல விழுந்துட்டா. என் துணி எல்லாம் நனைஞ்சிடுச்சு. இந்த ஈர துணியோட எப்படி வீட்டுக்கு போறதுன்னு கேட்டேன். பக்கத்துலயே ஹோட்டல் இருக்கு, அங்க ஒரு ரூம் எடுத்து துணி எல்லாம் காய வச்சுட்டு அப்புறமா போலான்னு சொல்லி கூட்டிட்டு போனா. அப்புறம் ஒரு ரூம்குள்ள போனதும் கதவு மூடி தாப்பா போட்டுக்கிட்டா. பட்டுன்னு புடவை அவுத்து போட்டுட்டு என்ன ஒரு மாதிரியா பார்த்தா. எனக்கு வெக்கமா இருந்தது. திரும்பி நின்னுகிட்டேன். அவ சிரிச்சுக்கிட்டே, இந்த காலத்துல இப்படி ஒரு மக்கு பிள்ளையான்னு சொல்லிக்கிட்டே கமான் சொல்லிக்கிட்டே என்ன இறுக்கி பிடிச்சுக்கிட்டா. கன்னத்துல கழுத்துல எங்க பார்த்தாலும் முத்தம் கொடுத்தா. நான் அப்படியே பயந்து அவளை தள்ளிட்டு வெளியே ஓடி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த அப்பாவி பொண்ண எங்கேயாவது சந்திச்சீங்களா? நான் சந்திக்கல, அவதான் என்ன சந்திச்சா. எப்போ? 2 மாசத்துக்கு அப்புறம். அப்ப என்ன நடந்தது? நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா, நான் எங்க அப்பா அம்மா அனுமதி இல்லாம யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அடிச்சு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னா. நான் அப்படியே நடுங்கிட்டேன். ஐயோ, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி கர்ப்பமானேன்னு கேட்டேன். கல்யாணம் ஆகிறதுக்காகவே கர்ப்பமானேன்னு சொன்னா. உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு யார் அப்பான்னு கேட்டேன். எவனோ ஒருத்தன் இப்போதைக்கு நீதான்னு சொன்னா. சத்தியமா நான் இல்லைன்னு சொன்னேன். நீ இல்லங்கிறது எனக்கும் உனக்கும் மட்டும்தான் தெரியும். உலகத்துக்கு நீதான் என் புருஷன். உன்னை சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல கேஸ் போட்டு உன்னையும் உங்க அப்பாவையும் கொண்டு போய் நிறுத்திடுவேன்னு சொன்னா. மிரட்டினா. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஸ்டாப் இட் யுவர் ஆனர். இந்த நாட்டிலே வறுமையின் பெயரால் கற்பு விலை போகிறது. ஆனால் இதோ இந்த மைனர் ராதா அப்படி அல்ல. இவள் ஒரு தனி ரகம். வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அதற்காக உண்மையிலேயே அப்பாவியான ஒரு பணக்கார வாலிபனை பிடித்து பல இடங்களுக்கு அழைத்து சென்றாள். ஊரில் பலர் பார்க்கும்படி செய்துவிட்டு தன்னையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மிரட்டி இருக்கிறாள். தான் ஒரு பெண், அதிலும் கர்ப்பிணி என்பதை வைத்து எல்லோருடைய அனுதாபத்தையும் பெற்றுவிடலாம் என்பதே அவளுடைய நோக்கம். இவள் பெண்மைக்கே களங்கம். இவள் பெண்ணின் பெருமைக்கே சாபக்கேடு. இவளுக்கு தகுந்த தண்டனை அளிப்பதன் மூலம் இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட பெண்கள் யாராவது இருந்தால் அவர்களுக்கும் இது ஒரு பாடமாக அமையும் என்பதை மாண்புமிகு நீதிபதி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். That's all, Your Honor. வழக்கை வருகிற 9ஆம் தேதி ஒத்தி வைக்கிறேன். இந்த கேஸ் முடியற வரைக்கும் நான் கோர்ட்டுக்கு வரமாட்டேன். இந்த லீவ் லெட்டர் தயவு செய்து கொடுத்துருங்க. சரி, கொடுத்துறேன் சார். தேங்க்ஸ். அம்மா, மணி 12 போகுது. இன்னும் தூங்காம இருக்கீங்களே? ஒரு பெரிய வக்கீல், தி ஃபேமஸ் அட்வொகேட் டைகர் தயாநிதி கோர்ட்ல சொன்ன பொய்யெல்லாம் கேட்டில்ல. இப்படிப்பட்ட ஆண்களுடைய அட்டகாசத்தை கண்டும் காணாத மாதிரி தூங்கிட்டு இருக்கிற பெண் சமுதாயத்தை தட்டி எழுப்பணும். அது வரைக்கும் எனக்கு ஏதுமா தூக்கம்? நீ போய் தூங்கு. போ. இதாங்க, இது சாப்பிடுங்க. மிஸ் ராதாவோட கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு மானங்கெட்ட கேஸ். கல்யாணம் ஆகாமலே கர்ப்பமாயிட்டு வெக்கம் இல்லாம கோர்ட்ல போய் நிக்கிறா. என் பொண்ணா இருந்தா கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பேன். அவளை ஜெயில தள்ளிட்டு அந்த அப்பாவி ராஜாவை விடுதலை செய்யணும். அப்பதான் மத்தவங்களுக்கும் புத்தி வரும். அந்த முருங்கை பைய கோட்ல மாட்டிட்டு முழிக்கிறா பாத்தியா? ராதாவோட துணிச்சல் யாருக்கு வரும்? இந்த சமூகத்துக்கு பயந்து தண்டவாளத்துல தலைய வச்சு தற்கொலை பண்ணிக்காம தைரியமா கோர்ட்டுக்கு போயிருக்கா பாத்தியா? ரியலி ஷீ இஸ் கிரேட். இந்த கேஸ்ல ராதா ஜெயிக்கிறதுக்கு நாம எப்படியும் உதவி செய்யணும். கண்டிப்பா செய்வோம். யுவர் ஆனர், இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட முதல் சாட்சியான திருமதி பட்டம்மாவை விசாரிக்க அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Yes, you can proceed. திருமதி பட்டம்மா. அம்மம்மா, கொஞ்சம் இருங்கம்மா. எனக்கு உடம்பெல்லாம் படபடன்னு வருது. ஏ, முதல் தடவையா இந்த பொட்டியில வந்து நிக்கும்படி ஆயிடுச்சு. எத்தனை பொய் சாட்சிக்காரன் நின்ன பொட்டியோ. எனக்கு பயத்துல கை காலெல்லாம் படபடன்னு டைப் அடிக்குது. ஏம்மா, நீங்களும் என்னாட்ட ஒரு பொண்ணு தானே. எனக்கு ஒரு நாள் இந்த பொட்டியில வந்து நிக்கிறதுக்கே குளிர் சொரம் வரும் போல இருக்கே. நீங்க எப்படி இவ்வளவு காலமா இந்த கருப்பு அங்கிய மாட்டிக்கிட்டு இவ்வளவு ஆம்பளைகளுக்கு மத்தியில அப்பளம் பொறிக்கிறீங்களோ? அனாவசியமான பேச்சுக்கு இங்க இடம் இல்ல. இல்ல பேசவே இல்ல. மிஸ்டர் ராஜாவை உங்களுக்கு தெரியுமா? ஏன் தெரியாது? ஆண்டின்னு சொல்லி என் தலையில ஐஸ் வச்சு
கட்டு கட்டா இவ்வளவு நிலத்துக்கு முருங்கைக்காய் கொண்டாந்து கொடுத்து என்ன காக்கா பிடிச்சு என் இஞ்சி வீட்டுல சேர்ந்த காலி பையன் ஐ அப்ஜெக்ட் யுவர் ஆனர். என் கட்சிக்காரன் காலி பையன் என்று சொல்ல சாட்சிக்கு உரிமை இல்லை. நானும் அப்செட் யுவர் ஆனர்ன்னு என்னமா பெரிய அறிவாளி புள்ளைய பெத்து வச்சிருக்க மாதிரில பேசுறாரு. சுத்த 1 நம்பர் காலி கைவாலி பையன், பொம்பளை பொறுக்கி, மூஞ்சி பாரு மூஞ்சிய முடி. மிஸ் சகுந்தலா தேவி, இங்கே கேட்கப்படும் கேள்விகளுக்கு மட்டும்தான் உங்கள் சாட்சி பதில் சொல்ல வேண்டும். எஸ் யுவர் ஆனர். மன்னிச்சுங்கம்மா, என்னால பாவம் உங்க தொழில் கிடைஞ்சல் வர வேண்டாம். அவன நடு பஜார்ல வச்சு 4 வார்த்தை நாக்க பிடிங்கிற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். நீங்க என்ன கேளுங்க. மிஸ்டர் ராஜா, உங்க பயிற்சி நிலையத்துல எது வரைக்கும் படிச்சாரு? லோயரா இல்ல ஹையரா? லோயரும் இல்ல ஐயரும் இல்ல, லோப்பரு. அவன் என் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்ததே டைப் அடிக்கிறதுக்கு இல்ல, சைட் அடிக்கிறதுக்கு தான். ராதாவையே பார்த்து கொரில்லா மாதிரி பல்ல காட்டிக்கிட்டே இருப்பான். எப்ப பார்த்தாலும் லவ் லவ் லவ்னு அடிச்சே என் மெஷின்ல இருந்த எல்போ வி எழுத்தையே தேய்ச்சு விட்டான் போங்க. திடீர்னு வரப்பு வேற வந்துடும் அவனுக்கு, காதல் வரப்பு. என் மெஷின்ல தலைய வச்சு கனவு காண ஆரம்பிச்சிருவான். அப்புறமா தான் இவனை நான் மோப்பம் பிடிச்சேன். ஆஹா, இவன் தூண்டிக்காரன், ராதாங்கிற மீனை பிடிக்க வந்திருக்கா, இவனை வச்சிருந்தா நம்ம இன்ஜூட்டுக்கு ஆபத்துன்னு விரட்டி அடிச்சிட்டேன். அப்புறம் அவர் உங்களை சந்திச்சாரா? என்னைய சந்திக்கிறான்? என்கிட்ட லவ்வா என்ன? அந்த ஏழை பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான்னு பாக்குறவங்க சொன்னாங்க. பாவம் அப்பாவி பொண்ணு.